Hi friends, welcome back to Forest Times. Today recipe Thengai Paal Biryani. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ தேங்காய் பால் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து கெட்டிப்பால் வந்து ஒரு கப்லையும் தண்ணிப்பால் வந்து ஒரு கப்லையும் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, 1/2 கிலோ ரைஸ், பொன்னி ரைஸ் எடுத்திருக்கேன். அல்லது ஜீரக சம்பா கூட எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், நெய், எண்ணெய், பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1. இப்போ ஒரு பேனில் ஃபஸ்ட்டு வந்து நெய் சேர்த்துக்குருவோம். நெய் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோன்றதுனால ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் 1 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 வெங்காயம் சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜ் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ புதினா, கொத்தமல்லியும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இதை உப்பு சேர்த்து இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டம்ளர்னால் ஒரு 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். 1:2 அந்த ரேஷியோவில் தான். இப்போ நான் வந்து தண்ணி சேர்க்காமல் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கெட்டிப்பால் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வச்சுருக்க தண்ணி பால் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தேங்காய் பால் ஊற்றினோடனே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துடக்கூடாது. ஏன்னா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தெரிஞ்சது மாதிரி ஆயிரும். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அரிசி போடும்போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பொன்னி அரிசி தான் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து பொன்னி அரிசி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜீரக சம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பொன்னி ரைஸ், ஜீரக சம்பா இதில் 2ல் பண்ணால் தான் இந்த தேங்காய் பால் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த ரைஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இதை வந்து தம் வச்சிடலாம். நான் வந்து இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த ஸ்டேஜில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆச்சு. இப்போ ரைஸ் வந்து எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா வந்திருக்கு. இதோட நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் வந்து இதோட மட்டன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஈஸியான ப்ராசஸும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.